இங்கே உட்காந்துருக்கிய கப்பலிங்க பார்க்கறதுக்கு. ஆடலும் பாடல் அற்புதமான ஒரு கலை. சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி PS கார்த்தி வாழ்த்துக்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இந்த பக்கம் இருக்கவங்கள என்ன மஞ்சள் ரோட்டு பார்க்க வந்தீங்களா? வாங்க ப்ரோ, சும்மா வாங்க, டொங்காஸ் தான் வாங்க. தேனி மாவட்டத்திலே தருமாபுரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த தெய்வத்தை அழைச்சி விட்டு மற்ற வேலை என்னடா அது டே என்னடா ஆல்ரவுண்டுக்காரன் எப்படி இருக்கேன், கருவாடு காய போடுற மாதிரி விதி. ஏன் தம்பி அங்கே உட்காந்து தெரியாது, கவட்டுக்குள்ள உட்காரியா? போடா சார் போச்சு, எக்க வைக்கலாமாடா? என் தம்பி ஆடலும் பாலும் சரி, மை செட்லையும் சரி, என்னைக்குமே நம்பர் 1. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தான். அந்த உள்ளே பூரா போயிருச்சடா. நமக்கு இருக்கிறது 2 ஒம்பளை தானே. ஹலோ அருமை ப்ரோ, என்ன ப்ரோ தாயம்மா ரெடி. அன்னை தந்தை தான் வணங்கி தருமாபுரி அருமை நல்ல வந்திருக்கும் இந்த சபை வணங்கி தருமாபுரி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு பொல்லாத காளியமே குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அன்னை தந்தைதான் வணங்கிய அன்னை தந்தைதான் வணங்கிய அருமை நல்ல தருமாபுரி சபை வணங்கிய கண்ணு தெரிஞ்சிடேன். நன்றி நன்றி. நான் என்ன ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட வந்தேன். முப்பத்தி 32 கிராமங்களை ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்த பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா, தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா ஐயா வழிகளே இங்கே இருக்கின்ற என் அன்பு தம்பிகள் எல்லாம் தெய்வீக திருமண வழிகளே பின்பற்றி அவளை போல நல்ல மனிதர் என்று பேர் எடுக்க வேண்டும். அன்புறோடு யார் பேர் எடுக்கிறா? 15 வயசு ஆன உடனே பூரா கணேஜ் புயலை ஓடுறேன், கணேஜ் புயலுக்கு வெறியாத்துறேன். இந்த இவங்க ஊரா பள்ளிக்கூடத்துக்கு போனால் 4வது படிக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், கேட்டால் என் ஆள் லீவுன்றேன். நல்லா படிப்பீங்க ப்ரோ, படிக்கணும். இவன் யாரா முண்டை, இவன் யாரா? ஐயாவுடைய புகழை பாடி விட்டு சார்பு வைப்பா. அல்லோ 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 அல்லோ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவை. தென்னாட்டு மருந்து இருக்குதான் தெரியுமா,
தெரியுமா? முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து மூவாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குளமு வணங்குகின்ற மரவர் மருந்து எங்க ஆப்பநாடு போற்றுகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்ன அண்ணி எழுதி வைத்த எண்ண மருந்து. சித்தி விளையாடல் செய்யும் சித்த மருந்து எங்கள் சின்ன அண்ணி எழுதி வைத்த எண்ண மருந்து. எடுகட பசுப்பனிலே படரும் மருந்து எங்க தருமாபுரி போற்றுகின்ற ஞான மருந்து. நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை என்று ராணி வற்ற செல்ல மருந்து. அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை என்று ராணி வற்ற செல்ல மருந்து. ஏடுகட பசுப்பனிலே படரும் மருந்து நான் என்னாலும் பாடுகின்ற ஞான மருந்து. நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? கைதட்டின நல்ல இதயத்துக்கு நன்றி. குளூரில் கைதட்டாமல் உட்கார்ந்துறவங்களுக்கு நன்றி. எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் எம்எஸ் இன் அபி பவர் டிஜிட்டல் ஆடியோ மாத்தினிப்பட்டி மற்றும் தேவக்கவுண்டம்பட்டி எம்கேஆர் பயலுக கொடூரமாக 501. அதனைத் தொடர்ந்து என்றும் எம்கேஆர் வழியில் ராயல் பேங்கர்ஸ் திண்டுக்கல் ராஜ்குமார் குண்டம்பட்டியைச் சேர்ந்த அருமை உறவுகள் 501. நன்றி உறவுகளே, ரொம்ப ரொம்ப நன்றி. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடன் பிறந்த என பிறந்த வயிறு தாயினுடைய வயிறு தான் வேற. இங்கே இருக்க அத்தனை பேருமே ஆண்கள் பூரம் என்னுடைய அண்ணன் தம்பிகள் தான். ஆண்கள் அத்தனை பேருமே நான் நினைக்கக்கூடிய ஒரு மாமனிதராகத்தான் நினைப்பேன். ஆண்கள் பூரமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்கள் இங்கே இருக்கின்ற தாய்மார்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இந்திராணி அம்மையார் அப்படின்னு ஒரு தாய் இல்லை என்றால் பசுமனு உணா முத்துராமலிங்க தேவரையா சித்தர் பிறந்திருக்க மாட்டார். இங்க இருக்கின்ற தாய்மார்கள் பூரா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன் உங்களை. பொம்பளையால் கைதட்ட மாட்டியே, கைதட்ட மாட்டேன். ஓம் சக்தி கோயிலில் மட்டும் குத்தாட்டம் போடுவேன். நான் மாலை ஓடுறது தவறுன்னு சொல்லலை. இவ்வுலகிலே இந்துக்கள் கலாச்சாரம் போன்று ஒரு கலாச்சாரம் இனி இல்லை. இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் சாதாரண தெய்வம் கிடையாது, பூரா துடியான தெய்வம். இங்கே இருக்கிற காளி அம்மா தானே இந்த தாய், துடியான தெய்வம்டா. இதில் எத்தனை பொம்பளை, அதான் பொம்பளையால் உங்களைத்தான் மேடம் காளியாத்தரை போய் என்ன வேணே இந்த விடிய போட்டாங்க. காளியாத்தரை போய் வேண்டும் போது தருமாவூரில் மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம புரிஞ்சன் கடை இல்லாமல் கைகால் சுகத்தோடு வாழணும்னு வேண்டின பொம்பளை கொஞ்சம் பேர் தான். போய் வேண்டது பூரா காளியாத்தரை போய் வேண்டது பூரா, ஆத்தா அடுத்த வருஷம் லோனை அடைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டேன், எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடணும். ஒரே ஒரு விஷயம், உலக நாட்டிலே
ஒட்டுமொத்தமா கணக்கு எடுத்திருக்காங்க. அதுல தமிழ்நாடு தான் நம்பர் 1. கைதட்டலாம். எதுக்கு இப்ப கைதட்டின? தமிழ்நாடு நம்பர் 1னா செய்வனை வைக்கிறது நம்பர் 1. செய்வனை வச்சு வெட்டி இழுத்துருவாங்க. செய்வனை என்றால் என்ன? செய்த வினை கொஞ்ச நாள்ல சாமி உன்னைய கொடையும். எங்க பார்த்தாலும் தானப்பா. தாய்மார்கள் தான் உலகத்திலே. இந்த ஓம் சக்தி மேல்மருவத்தார் போன வருஷம் சொன்னேன் 10 பச சாச்சிட்டாளுங்க. ஏன் வாயும் அவுஜாரி வாயா இருக்காடா, நான் என்ன செய்ய? நான் இதை தவறு என்று சொல்லவில்லை, எல்லாரும் கவனிக்கணும். பெண்கள் எல்லாம் மேலுமருவத்தூர் போங்க, பக்தியோடு ஒரு மனதோடு போய் மேலுமருவத்தார் ஆதிபராசக்தியை கும்பிடுங்க. ஆத்தா உங்க வீட்டு வாசல் நின்று உங்களை காத்தார் அழுவா. அதை யாரு செய்யறா? மாலை ஓட்டு என்ன மயத்துக்கு ரீல்ஸ் பண்றேன். ஆம்பளை என்னைக்காவது குத்தாட்டம் போட்டிருக்கானா? இப்படி இப்படி. பொம்பளை ஓய் வேப்பங்குலையை சொல்லிக்கிட்டு இப்படி இப்படி. எந்த சாமியிட அப்படி ஆடிச்சு? ஒரு பொம்பளை ஓய் இப்படி இப்படி ஆடுறா. டிரைவர் ஸ்டேரிங்க விட்டுட்டு அவன் ஆடிட்டான். கடைசியில் மொத்தமா கேதத்துக்கு ஊரே ஆடிட்டாங்க எல்லாம். ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஓட்டுநர் அல்ல. ஹலோ, பச எடுக்காதியா இரியா. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே ஊரை காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். அதே மாதிரி எல்லச்சாமி ஓள் தமிழ்நாட்டை காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரி ஐயா, இரவு பகல் பாராம கண் விழித்து தன்னுடைய குடும்பத்தை விட்டு நமக்காக உழைக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா வணங்குறேன். காக்கி சட்டை போட்ட கருப்பசாமி அப்படித்தான் சொல்றேன். ஏன் வண்டிக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டிய? அது காரணமே என் டிரைவர் தான். பெல்ட்டை போட்டு வண்டி ஓட்டுறான்டே. அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன், சீட்டு பெல்ட்டை போடலை. இந்த இருக்க தம்பியை பூரா சொல்றேன், தம்பி நீங்கள் அத்தனை பேருமே வருங்காலத்தில் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் தெரியாது அவைகளுக்கு. இதுவே பிரிப்பேடு சொல்லு கிச்சா கிச்சான்னு விளையாடுவாங்க. 14 வயசுலேயே கப்பலிங்க தேர்றானே ராஸ்கல். இந்த கப்ளிங் ஓசு சினிமாவில் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். அது காரணமே லிக் அவுட். இந்த கிளம்பிட்டாங்க 2 பேரும் டொங்காஸ் பாய்ஸ். ஹாய் ப்ரோ. மணக்கண்டா உள்ள கொடூரமா பாண்டா பயலுக. பாண்டா என் தம்பி தான், அருமையான பையன். ஆனா அவனை மாதிரி வீடியோ எவனும் போட முடியாது. கருவ காட்டில் வெளியே இருந்துகிட்டே போடுவேன். மணக்கண்டா உள்ள கொடூரமா விட்ட பயலுகடா, அப்பொன்னு இப்பொன்னு வெளியே இருந்து காலை கலவணும். அதுக்கு 1 லட்சம் பேர் லைக்க போடுறேன். கிஜா கிஜா கிஜா. ஏங்க மசுரை புடுங்க வாங்க. அவன் தங்கப்பாண்டி, உண்மையிலே தங்கப்பாண்டி ஒரு வீரத்தமிழை, கைதட்டலாம். சாதிச்சிட்டான். அவன் பிறந்த நேரம் அவனுக்கு தொடையில மச்சம் இருந்திருக்கு. எங்க என்னங்கன்ட்டே நல்ல உள்ளைய போட்டு இஞ்சிடு பழகா. என்கிட்ட வர்ற ஒம்பளை ஊரா பேணுவத்தி முண்டையா வர்ற. ஐயோ, அன்னைக்கெல்லாம் ஒரு டான்ஸை மோந்து பார்த்துட்டு வேப்பண்ண அதுல வந்தேன் இவன். அதாவது நான் சீர்ணிச்சுக்கிருவேன். பாண்டா தங்கப்பாண்டிய கூட திறமையான கலைஞர்கள் நான் வாழ்த்துவேன். இன்னொருத்தன் தெரியாம பாரு, செனத்தவளை, வாட்டர்மெல் திவாகர். ஆனா அவன் ஆட்டம் கொன்றானடா. அந்த இப்படியே ஆட்டம் பிப்பாச கெடுத்ததே அவன் தான்டா. அதனால் திறமை உள்ள கலைஞர்கள் இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாத்தையும் திறமை இருக்கு. இடியாப்பம் எவனோ கிளப்பி விட்டு போயிட்டாங்க, நான் கிடந்து சாகிற மாதிரி இருக்கு. இடியாப்பம் தம்பி, இடியாப்பம் 2026 மாத்திட்டேன். இப்போ பருத்திப்பால். அதனால அன்பு தம்பிகளே, நீங்க எல்லாம் படிக்கணும். படிக்கும் போதே என்ன பண்ணுவேன், மயத்தை போடும்.
பள்ளிக்கூடத்து செல்கின்ற மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருந்தகை யார்? பெற்ற தாய் தகப்பன் சொல்ல கேட்க முடியாம தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. இப்போ வாத்தியார் வீட்டுக்கு அழுதுட்டு வர்றார், உங்கள் பிள்ளைய மரியாதையை வச்சுக்கம்மா. நேற்றுலாம் பார்த்தா என் பின்னாடி பிள்ளையோட ஓட்டிருக்கேன், வாத்தியார் குண்டியில் போய் பிள்ளையோட ஓட்டிருக்கேன். டீச்சருக்கு மார்க் போடுறானே எப்படி வழங்குவேன்? டீச்சர் வாத்தியாரா அன்னைக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போட்டாங்க, இப்போ டீச்சர் உள்ளே வந்தோடனே போடுறேன். சுமிதா டீச்சருக்கு 70 போடவும் விடார் ராகுல். பார்த்தா லவ் லெட்டரை கொண்டு போய் கொடுக்குறேன் டீச்சர், பார்த்தா 7வது படிக்கிறேன். எப்படி உருப்படும்? பெற்ற தாயப்பெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இங்கே கோமாளியா நின்று ஒரு ஊருக்காக வாங்கிறதுக்கு 4 கவுச்சியை பேசிட்டு போக, இதை பேசிட்டு போக எனக்கு பிடிக்காது. ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதிக்க வேண்டும். பிறவி என்பது ஒரு தடவை தான். இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போறோமா? கிடையாதுல்ல. அதே மாதிரி நாட்டில் பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பண்ணாத இளைஞர்லாம் கை தூக்குங்க. அப்படி இருந்துச்சு சீமக்கல் போய் படுங்க, நரஸ் குளுக்க சேர்த்தி பொண்ணு கிடைக்காம பூரா பேரும் பேயாத்துறேன். ஏன் பொண்ணு கிடைக்கல? இதே தமிழ்நாட்டில் பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று கள்ளிப்பால கொடுத்த கொன்ற தமிழகம் இந்த தமிழகம். அப்படி தட்டுப்பா, பொண்ணு கிடைச்சிருச்சா? உனக்கு என்ன 4 குட்டியை பத்திருப்ப, இப்படி இப்படின்னு தட்டுறி என்ன? எத்தனை பேர் டிஸ் விட்டு போட பார்க்குறேன், உனக்கு என்ன தெரியும்? சார் லாங் ஓஸ் வந்துடுறேன். யாரை பார்த்தாலும் ஏன்ட்ட கேட்குறாங்க, அண்ணே எம்கேஆர் அண்ணே என்னப்பா ஊர் ஊரா நாடகத்துக்கு போறியே, அங்கே ஏதாவது லேடிஸ் கிடைக்குமா? நான் இல்லைன்ட்டேன். அதில் ஒருத்தன் வந்து காலில் விழுந்துட்டு, அந்த ஆளுக்கு 45 வயசு, காலில் விழுந்து கேட்குறேன், 3 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே ப்ளீஸ், என்னால் ஒன்றும் முடியல, அப்படியே கெடா மத்திக்கிறேன்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் மறைக்கிறானா? தம்பி நீ மறைக்கிறியா, நீ வீட்டுக்கு போ. ஏப்பா இவன் என்னடா அணில் குஞ்சு மாதிரியா இருக்கேன் தான் இப்படி இருக்காடா. தம்பி மறைக்கிறன்றது இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் கச்சேரியில் வாச்சிட்டு அப்படியே நேராக வந்திருக்கேன், சும்மா கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இந்த 4 பேர் நாடக உலகத்தில் இல்லை என்றால் இவர்கள் யார்? யார்ப்பா? இவர் தான் பக்க மேளங்கள். இந்த 4 பேர் இல்லைன்னா எவ்வளவு பேரான நாடக நடிகரும் வெளியே வர முடியாது. கைதட்டலாம். ஏன் முண்டை அவங்க தட்ட, நீ எது தட்டுற? என்ன சரக்கு அண்ணே யானே, என்ன சரக்கு சாப்பிட்ட? ஆஹா சூப்பர் சூப்பர், மாடு சுத்து மாடு. வா வா சிங்கா, பேசிங்க. மைக்க போடுப்பா. மாடு புடி மாடு, அந்த மாட்டுக்கு ஒரு அண்டா போட்டு கொடுப்பா. காரணம் லிக் அவுட் அந்த ஓஸ், தொங்காஸ் அந்த குடும்ப கட்டுப்பாடு. ஓகே சிங்கம், ஓகே ஓகே, ஜட்டி போடு ஜட்டி போடு. இந்த வருங்காலத்துல எல்லாம் அவவே 100 பேர்த்த அடியாள் கூட்டு வந்தாத்தே எந்த கலையிலையும் பொழைக்க முடியும். பாடா படுத்துறாங்களப்பா. பவுடர் போட்டுக்கிட்டு ஒருத்தன் கவட்டுக்குள்ள வந்து செல்ஃபி எடுக்கிறேன், அப்படி எடுத்துட்டு என்ன சரியா கொட்டது இல்லைன்னு பாரு. இந்த பின்னாடி இடியப்பா வைக்கிறாங்க. இதாவரால் ஒரு இளவட்ட பைய அவ்வளோ அறிவானவன், 1/2 மணி நேரம் இப்படின்ட்டேன். கடைசியில் சொன்னேன் பாரு, போட்டாவுக்கு டவர் இல்லை போயிட்டு வரேன்ட்டேன். என்னைக்கிற போட்டாவுக்கு டவர் இருந்துச்சு. ஒரு சாங் பாடுவோமா தம்பி? சார் போய் உண்மையிலே PS கார்த்திக், மைக் செட் சிவகங்கை, சூப்பர் சூப்பர் தாங்க சூப்பர், அப்படி இருக்கணும். ஹலோ சார்பு சார்பு. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன். நல்லா கேளுங்க ப்ரோ, கருத்துல பாட்டு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், சண்டக்கிடா 4 வச்சிருந்தேன், தேனி பைபாஸில் 100 ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன்,
ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா வருஷம் நகை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 209 பவை நகையை சேர்த்து வச்சிருந்தேன். என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன், பார்ச்சுனர் காரு 2 வச்சிருந்தேன். சொத்து ஏற எவனாவது போர் தள்ளிடுவேன்னு ஒரு 10 பேர் அடியாளுக்கு சேர்த்து பாதுகாப்பாக சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். எல்லாமே இருந்து வீட்டுக்கு போனா பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் விரதம்னு சொல்றான்னு உசிலம்பட்டியில் ஒரு கப்புளிங்க வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பாரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. தினசரி அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு விளக்காம வெறு வயித்துல குடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அத்தனையும் பூஜை குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் பூஜை குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு முத குடிக்கும் போது சுகமாயிருக்கு இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வரந்தா. சொகுசா குடிக்கும் போது அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வைத்து பிறு வாங்கி அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வைத்து பிறு வாங்கி அடிச்சு புட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முப்பாட்டன் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறது இல்லை அண்ணன் தம்பிகளா. இந்த பிறவி என்பது ஒரு தடவை தான். குடிக்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எதனாலும் ஒன்று சாதிக்கலாம். தினசரி நம்ம குடிச்சு புட்டு வீட்லேயே படுத்து கிடந்தா நீ கட்டுன வீடு கொஞ்ச நாளையில பக்கத்து வீட்டுக்காரனுக்கு மாறிடுமுன்னே. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சு நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. அட அத்தனையும் போச்சு குடியா
ஐயா இந்த நிலையாச்சு. 2025 முடியும் போது 26ல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணாலாம் கை தூக்கு. திறந்துறது கஷ்டம். அதுலேயும் நம்மால் மாலை ஓடுறதே தண்ணியை நிப்பாட்டத்தேன். மாலை ஓடுறது முத நாளே நிறைய போதில் தான் வருவேன். இந்த வாரம் ஐயா பேசுகிறாங்க வாரு பூரா ட்ரிங்க்ஸ் தானே ப்ரோ. நான் சொல்கிறத மட்டும் கடைபிடிங்க. நாடா வேணாம்ட்டாங்களா? இல்லைடா தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுக்க மாதிரி வந்தியாடா. என் தம்பிதே சித்தி மயன் டிரைவர் அருள்முருகன் மகாலட்சுமி ஆயில் மில் மேட்டுப்பாளையம். ஒரு ஆயில் மில் வச்சிருக்கவோ 200 ரூபா தரலாமாயா? ப்ளீஸ் ப்ரோ, ஒரு 1000 ரூபா கொடுக்க ப்ரோ. என்னடா பக்கத்தில் சவுண்டி ஆகுது கராட்டமா? அதில் போய் 2 குத்த குத்திட்டு வரவா? எத்தனை சாமிக்கு குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாம் மாலை ஓட்டான் சரி, ஓ லவ்வரு சட்டியிலேயே சத்தியம் பண்ணாலும் சரி, காப்பு கட்டினாலும் சரி, சூடத்தை அமர்த்தி சத்தியம் பண்ணாலும் சரி, பொண்டாட்டி தலையில 100 அடி அடிச்சு சத்தியம் பண்ணாலும் இந்த பாலா போன குடியை நிப்பாட்ட முடியாது. குடியை நிப்பாட்ட ஒரே வழி, தன்னுடைய மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதுவை நிறுத்த முடியும். அப்ப யாரு நிறுத்துற மாதிரி தெரியல. அதனால நான் பேச்ச நிறுத்துறது நல்லது. ஆண்கள் எத்தனை குடி குடிச்சிட்டு வந்து பெண்களை தூக்கி போட்டு அடிச்சாலும் அது ஏன் தாங்கிக்கிறது? பொம்பளையால ஏன் அடிய தாங்குது? அதுகள்கிட்ட லோனு காசு அதுகள்கிட்ட தான் இருக்கு. தாய்மார்களே, உங்களை நான் பாராட்டுறேன், சீராட்டுறேன். எனக்கு ஊதுறான்னு நினைக்கிறேன். விதி கண்டுக்கிற மாட்டேன். சார் போய்ப்பா. ஹலோ இங்கிட்ட ஹலோ ஹலோ. உண்மையிலேயே கராட்ட கலையாக இருக்கட்டும், ஆடரம்பாலாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கலையுமே கஷ்டமானது. அந்த கலையில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டமும் அந்த உழைப்பும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆண்களை போல தமிழ்நாட்டில் பெண்கள்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டா நம்ம நிலைமையை நினைச்சு பாரு. எவனும் வீட்டுக்கு போக முடியாது. பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துருக்கன்னா புருஷன் ஒரு புல்லை சாப்பிட்டு போய் என்னடி கோத்தா அது பாவாடித்துக்கிட்டு என்னடா கொம்மா வாடாங் கோத்தா பாஞ்சோ ஆடி கொம்மா 2 பேரும் பாஞ்சு உருண்டு வெளியே போயிடுவாங்க. பிள்ளை ஊரா தெருவுக்கு போயிடும். காத்த கடிச்சு கம்பு கூட்டை கடிச்சு. தம்பி சிரிச்சுக்கங்க, மயிர் மாதிரி. என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் லேடிஸை பார்க்க இங்க உட்காந்துட்டாங்களோ, தம்பி அடுத்த முழு பரீட்சையில் இதெல்லாம் எழுதுங்கப்பா. பரீட்சை எழுதுங்க. கப்ளிங், ஓஸ், லென்த்து இப்படி எழுது. எனக்கு சமீபத்தில் ஒரு லேடிஸ் என்னை எதிர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த லேடிஸ் என்னை பேசியிருக்கு. எம்கேஆர் இடியட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா, இனிமேல் நீ கப்ளிங் சொல்லக்கூடாது. நான் ரோட்டில் நடமாட முடியலை. என்னை பள்ளிக்கூடத்து பையில சொல்கிறாங்க, இந்த போதுடா பெருங்கொண்டா கப்ளிங். ஐயா பாட்டு ஒரு பாட்டை பாடிட்டு எனக்கு எதுவுமே புரியாது. ஏன்னா புரியாததே நாடகம். நான் பேசுறது புரிய முடியாது. சார் போய்ப்பா. ஓகே ப்ரோ. எங்களது அண்ணன் கர்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 201 தம்பி நன்றி. அங்கிட்டு இருக்க ஒரு 1000 மாலை அள்ளிட்டு வந்து போட்டு. ஏன்னா மாலை போடுறத நான் அன்போடு ஏற்றுக்கிறேன். ஒரு சில ஊரில் என்ன பண்ணுறாங்க, பழைய மாலையை தூக்கிட்டு வந்து போடுறாங்க, எறும்பு கடிச்சு போடுறது. அன்னைக்கெல்லாம் ஒரு லேடிஸுக்கு வந்து ஒரு மாலையை போட்டேன், செங்கோலை இருந்திருக்கு.
வாங்க மாமா. உனக்கு மாமானா எனக்கு மாமா தானே. அப்ப சொத்தை பிரிச்சு கொடு போறேன். மாமா அவர்கள் எனக்கு 200 கொடுத்தா, இன்னும் 100 ரூபா இருக்கு மாமா. பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க மாமா. ஒரு சாங் பாரு சார் போய் அப்பா அப்பா வேற கீரிக்குட்டி மாதிரி தம்பி. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டூவீலர் ஒர்க் ஷாப் நவீன முறையில் தேப்பு கட்டையில் பரட்டு பரண்டு தேய்த்து சொல்யூஷனை வைத்து ஒட்டி தரப்படும். அதான உண்மை. திருமலாயபுரம் ராயங்கலப்பட்டி 501. கல்ல ஒரி பயலுகடா மஞ்ச பொறி. இது நாடகமா கட்ட பஞ்சாயத்தா? ஹலோ ரெடி? ஹலோ ஹலோ. பசும்பொன்னிலே பிறந்த மகன் பூனை குறுக்க போயிருச்சு. வேற வாட்டு பாரு. பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள. பக்தி மணக்குது பசும்பொள்ள ஊருக்குள்ள. பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள. சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க. தேசமெல்லாம் வணங்கி நம்ம தெய்வ திருமகன். அவர் சிந்தனையில் விற்றிருக்கும் தேவர் பெருமகன். பத்தி மணக்குதுங்க பசும் பண்ணிலும் ஊருக்குள்ள. சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க. தேசமெல்லாம் வணங்கி நம்ம தெய்வ திருமகன். அவர் சிந்தனையில் விற்றிருக்கும் தேவர் பெருமகன். அவர் சிந்தனையில் வீட்டிருக்கும் தெய்வ திருமகள். நாடு உயர வேண்டி நன்மைகளும் செய்த தங்கா. உயர வேண்டி நம்மை எல்லாம் செய்தாருங்க. நாடு உயர வேண்டி நன்மை எல்லாம் செய்த தங்கம். பாருக்குள்ள யாவருக்கும் தலை குணந்ததில்லை. இவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை குணந்ததில்லை. பத்தி மணக்குதுங்க பசும் பணில ஊருக்குள்ள. சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க. தேசமல்ல வணங்கு நம்ம தெய்வ திருமகன். அவர் சிந்தனையில் வீற்றிருக்கும் தேவர் பெருமகன். என்ன கரத்திலும் சார்பு உள்ள வைக்க முடியுமா? பெருசா இருக்கா சார்பு? ப்ளீஸ் ப்ரோ. என்ன கரத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய தருமாபுரி மட்டும் கிடையாது, இந்த தேனி மாவட்டத்திலே அத்தனை கிராம மக்களும் இந்த தாயை வணங்க செய்யக்கூடிய அந்த துடியான தெய்வத்தை கும்பிடுவதற்காக அத்தனை அலைகடல் போல் வந்திருக்கின்ற 10 கோடிகளே. இந்த நாடகம் எங்கே நடக்கிறது? தேனி மாவட்டம் தேனி தாலுகா தருமாபுரி கிராமத்திலே கிராம பெரியவர்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு உறவுகள் டி கர்ணன், நீ அண்ணா காளிமுத்து தேவர், ஆவண்ணா சின்ராஸ் மற்றும் இந்த கிராமத்திலே உள்ள ஒரு மிகச் சிறப்பு இங்கே வந்துதான் இதை கேட்டு அறிந்து கொண்டே உண்மையிலே இந்த கிராமத்துக்கு நான் ஒரு சலிட்டு அடிக்கிறேன். வீடு தவறாமல் இராணுவ வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். பெரிய விஷயம். இராணுவ வீரர்கள்லாம் நம்ம எல்லையை காத்து நம்மளையெல்லாம் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இராணுவ வீரர்கள் இந்த மூவர் அன்பினாலும் இந்த கிராம பெரியவர்கள் பாசத்தோடு வெளியூர்லேருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பீங்களே. இந்த நாடகம் என்ன நாடகம் எனக்கே தெரியல, இருந்தாலும் சொல்றேன். சரி, வண்டிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் தனசேகரன் அவர்கள் வேளன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். இசையாய் தமிழ இருப்பவனே,
இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே சுகபர சுகபதில் பரம கருணை வடிவே இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே. குயிலுக்கு இனிமையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, புராணம் சரி பாட்டும் சரி, மேடையில் அவங்க நின்றா யாருமே நிற்க முடியாது. பள்ளி நிற்கும் போது யார் வருவா? அன்பு சகோதரி, எங்களது மன்னார்குடியை சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் மல்லியாக நடிக்க காத்தவர். அவள் ஒரு நவரசனாலயம் ஆனந்த கவிதையினாலயம். அவள் ஒரு நவரசனாலயம் ஆனந்த கவிதையினாலயம். தழுவிடும் இனங்களில் மானினும் தமிழும் அவளும் அதற்கண்டு பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என் அன்பு தம்பி சூப்பர் சிங்கர்ல முத்துச்சிற்பி அண்ணன் எல்லாரும் தெரியும்ல. அந்த முத்துச்சிற்பி அண்ணன் அளவுக்கு பாடாட்டாலும் அவரை எப்படி ரசித்தீர்களோ அதே மாதிரி ரசிக்கும் அளவுக்கு பாடக்கூடிய திறமையான கலைஞர் தான் இங்கே வந்திருக்கிறான். அன்பு தம்பி தோரங்குறிச்சியை சேர்ந்த பாலமுருகன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா அல்லையா தந்தையா கீதமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா உயர்வே உனக்கென்று வீணாகுமா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மணப்பாறையை சேர்ந்த சுப்பிரமணிய அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனில் மந்திரங்கள் மஞ்சள் மலர் பஞ்சனைகள் மன்மதனில் மந்திரங்கள் கொஞ்சம் சொல் சீர்வரிசை கோணவினானதில்லை அள்ளி கொடுத்தால் அதை அதை சொல்லி கொடுத்தால் கதை கதை காதல் கல்லமா இந்த நதிக்கரை ஓரம் மந்திரேரம் உந்தன் தேவி ஆடினாள் தமிழ் கீதம் பாடினாள் தமிழ் பூவை போல சூடினாள் இந்த நதிக்கரை ஓரம். மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோடையேடி குமரன் என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த பாண்டியன் அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். பாண்டி
வாழ்த்துக்கள். பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி வரும்போது எதுவும் முனிகினி அடிச்சு பிடிச்சா என்னடா அது இலை எமலை போல வரும்போது என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி ஒரு பவுடர் அடிச்சு வா. நீக்குற முண்டை மாதிரி நீக்குறக்காரன் பிறந்த மாதிரி தான் இங்கே வேறு கவட்டை புலந்துக்கிட்டு உட்காந்துட்டாங்க. என்னப்பா தேனி பஸ் ஸ்டாண்டில் அடிச்சு விட்டு போறியா? பலவாத்திய மன்னன் அப்படியே இருக்கட்டும்ப்பா. இப்போதான் ஒரிஜினல் டோன் வருதுடா ப்ளீஸ். போகிறோம் கோலா ஓட்டியா, நான் பேண்ட்டு போட்டேன்னு நினச்சேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, கருவக்காடு நீக்குறோ புகழ், உனக்கு பட்டம் கொடுக்குறேன்டா என் அன்பு தம்பி மூர்த்தி வேப்புலுத்தி மூர்த்தி அவர்கள் ஆள். பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போய் அங்கிட்ட அடிச்சு விடும். என்னமோ பெரிய ட்ரம் செட்டு சிவமணி மய மாதிரி இருந்தா டேய் வாசிக்கும் போது அப்படி சிரிச்சுட்டேன்னா சீக்கு போயிடும். கராட்டத்தில் போய் தவளை வாங்கி அடிக்கிறியா அதோட அப்படி. அன்பு தம்பி மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நடிகர், நம்ம ஊர் அன்பை ஏற்று என்னுடைய அன்புக்காக இங்கே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். என் தம்பி யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. என் தம்பி கார்த்திக் அவர்கள் நகைச்சுவை நடிகர் மற்றும் தாள கலைஞராக இசைக்க காத்து கொண்டிருக்கிறார். தம்பி ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்ல, ஒரு கட்டிங் சொல்லவா? என் தம்பி என்ன பாட்டு பாடினாலும் தாளம் போடுவேன். அண்ணன் பாடுற பாட்டு கரெக்டாக போடணும். பாடுங்க. ஏதோ பாடவே இல்லடா. சரி பாடு. ஏதோ என் முகர்லே முழிக்காம மணப்பாரில் போய் பஸ் ஏறி ஓடி. அருமையான நகைச்சுவை வண்ணே காலை உடைக்க தெரிஞ்சாரா பேப்பல. சாமியை அழைக்க போறேன் நினைச்சு. உண்மையிலே மைசெட்டு என்பது என்னன்னா, அன்றைய காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நானும் சிவகங்கை மாவட்டம் தான், என் தம்பி தான் பிஎஸ் கார்த்தி. அப்பெல்லாம் பாடும்போது நைவார் குழாயில் பாட்டு போட்டால் அழுகிற குழந்தை கூட அந்த பாட்டை கேட்டு தூங்கிடும். இப்போ அதிருதடா டம்மு டம்முன்னு பாட்டை போடுறாங்க. கட்டில் கிடக்கிற கிளறு கட்டியெல்லாம் செத்து போயிடும், அவங்கெல்லாம் எரிச்சிருவாங்க. இப்போ ஒன்று கொண்டு வந்துருக்காங்க ஊப்பரா ஊப்பர் இந்தா இருக்குல்ல. உண்மையிலேயே கிட்டத்தட்ட 400 பாக்ஸ் அடிக்கிருக்கேன். அதுக்கு மட்டுமே லாரி 10 லாரி வந்திருக்கும். வாழ்த்துக்கள். திறமை இருப்பவர்களும் எங்கேயும் போய் பிழைக்கலாம். எத்தனை திறமை இருந்தாலும் நேரமும் ராசியும் தமிழனுடைய உண்மையான அன்பு இருக்க வேண்டும். அதே நானே தட்டிக்கிறேன், ஒரு உள்ள தட்டலை. நகைச்சுவை மன்னன் என்னுடைய சிசியம் பிள்ளை வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் அழுத மூஞ்சியா இருப்பேன். சந்திரமதிக்கு பிறந்தவன். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, எனது அருமை மாணவன், விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, மணப்பாறையை சேர்ந்த வினிதா அவர்கள் டான்சன் காமிக். வினிதா கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமடி, குள்ள நரி கூட்டத்திலே ஒரு சின்னமா நிக்குமடி, கண்ணி வச்சு வள விரிச்ச ஒரு
ஒரு புள்ளிமான் சிக்குமடியே பம்பை முடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி பம்பை முடுக்க கட்டி பரிவட்டம் மேலே கட்டி தங்கரதம் போலே ஆடம்பித்தார களி எங்கள் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி எங்கள் தாளத்தையே கேட்டு ஆடு அச்சார சொல்லி அடுத்து டான்ஸ் வர போகிறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் வந்துடுவேன். இங்கே இருக்க ஆள்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி, ஏன்னா பாவாடை விட மூத்திர கவுச்சி அடிச்சுன்னா எதுக்குத்தையா உட்காந்துருக்கீங்களோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டு இங்கே கோமாளி வேஷம் போட்டிருப்பவன் உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரை யாருமே மறக்கூடாது. என்னுடைய வாத்தியார் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணித்தேவருடைய மாணவனும், என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாயமங்கலம் முத்துமாரி அந்த கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலதூரமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு, கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற ஒரு கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்தோடு உள்ள போயிட்டு அந்த லேடிஸை கூட்டு வரேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தன்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவள் வேறு. வானத்தை போல மனம் படைச்சு மன்னவனே, பண்ணி துளிய போல குணம் படைச்சு தின்னவரே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். யூடியூப் சேனல் இவ்வளோ தூரத்துக்கு இத்தனை உறவுகள் இந்த பகுதியிலே நாடகத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மைதானே ப்ரோ? இந்த இளைஞர்கள்லாம் இவ்வளோ தூரத்துக்கு நாடகத்தை பார்க்குறாங்கன்னா அது காரணமே யூடியூப் சேனல். யூடியூப் சேனலை எடுத்து அந்த உங்கள் கைபேசிக்கெல்லாம் வரலை என்றால் இத்தனை சொந்தங்களை நாடக கலைஞர்களை பெற்றிருக்க முடியாது. அதே பெரிய விஷயம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் இருக்கிறது காடமங்கலம். உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவ சிலை இந்த தருமாபுரி கிராமத்தில் இருக்கு, உலக நாட்டிலே இருக்கு. ஆனா ஆசிய கண்டத்திலே மிக உயரமான தெய்வீக திருமகன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா உருவச்சிலை எங்கே இருக்குன்னா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி காடமங்கலம் கிராமத்தில் தான் இந்த சிலை இருக்கு. அதுவும் மறைந்த பத்மஸ்ரீ திரைப்பட நடிகர் விவேக் ஐயா அவருடைய பொற்கரங்களால் திறந்து வைத்த சிலை அந்த சிலை. என் அன்பு தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் ஆறுமுக தேவருடைய மகன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். மற்றும் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த மண்ணில் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
ரெண்டாம் தாரத்துக்கு அடி ஓடுறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்து. போயிட்டு வரவா. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வளரணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம தாய் பிள்ளைல அண்ணன் தம்பியா நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.